ஹலோ, சொல்லியா? தரா பால்சா எப்போ? ஓ, அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது. அடிக்கிற வெயில் வேறு. இங்கேருந்து யார் வண்டி ஓட்டிட்டு போவான்? என்னால் முடியாதுப்பா. வீடியோ எடுத்து போடலாமா? எதில்? யூடியூப்லையா? நம்ம எடுத்து போட யாரே பாப்பா? பார்ப்பாங்களா? பார்ப்பீங்க? சரி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தா வந்து தடா ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ தடா ஃபால்ஸ் என்னடா ஒரு அதிசயம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் போகிறது தான் ஒரு அதிசயம். ஸோ இது யாருக்குண்டான வீடியோ பார்த்தோன்னா வந்து ஸோ புதுசாக போகிறவங்க இல்லை ரொம்ப நாள் கழித்து போகிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து அங்கே என்னெல்லாம் இருக்குது, ஸோ வாட்டர்லாம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம பெட்ரோல் போட்டுப்போம். கொஞ்சோண்டு இல்லை, அதிகமாக பெட்ரோல் போட்டுப்போம். ஏன்னா வந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ தடா ஃபால்ஸ், சென்னை டு தடா ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னா வந்து 91 கிலோமீட்டர் காட்டுது, 3 ஹவர்ஸ் காட்டுது. ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு பொய்யான்னு எனக்கே தெரியல. ஸோ சம்டைம் பார்த்தோன்னா வந்து காலம் வாரி விட்டுரும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ இப்போது வந்து கூகுள் மேப்பு தான் வந்து நம்ம நம்பி தான் போகணும். கூகுள் மேப் என்கிற குட்டி சாத்தான் நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா பெட்ரோல் கம்மியாக இருக்கனால வந்து நம்ம பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அகைன் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம நாங்கள் பெட்ரோல் போட்டாச்சு. ஆனால் வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ வித்தியாசமாக இருந்தது. என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஸோ ஆளும் கிடையாது, யாருமே கிடையாது இங்கே. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தா ஒரு கைவிடப்பட்ட ஒரு பெட்ரோல் பங்க் தான் இது. ஓகே, ஸோ நம்ம உள்ளே போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பாரு. வா வா, நீ வா, நான் லாஸ்ட்ல இருக்கேன். ட்ரை பண்ணலாமா? ஏன் அது மெஷின்ப்பா, ஒர்க் ஆகலப்பா. சரி ரைட்டு. எப்படின்னா எந்த வேலையும் செய்யணும் வந்துருச்சு. பெட்ரோல் போடுவோமா? ஓப்பன் பண்ணாமல் பெட்ரோல் போடுறேன். எவ்வளோ பெட்ரோல்? ஒரு 5 ரூபாய்க்கு போட்டுடுங்க. 5 ரூபாய், 5 ருபீஸ் போதும். ஒரு டிராப் தான் வரும். அதோட ஒரு பெட்ரோல் அவ்வளோதான். கொஞ்சோண்டு டீசல் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. டீசல் போட்டா பத்திக்கிறோமே, பரவாயில்லையா? மிக்சர் பண்ணி போட ஓசில தான் கிடைக்குது. இது வேற தொடர்ந்து என்னப்பா மீட்டரே ஓடலப்பா. மீட்டர் இல்ல. சரி, நான் ஃப்ரீயா போடலாம்னு நினைச்சேன். 5 ருபீஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 5 ருபீஸ்க்கு போடலாம். 5 ருபீஸ் மட்டும் போதும் எனக்கு. அவ்வளோதான். இதை எடுத்துட்டு நீங்க தமிழ்நாடு பார்டர் கூட போகலாம். இல்ல, நன்றி வணக்கம். சார் எவ்வளோ பெட்ரோல் போடணும்? ஒரு 50 ரூபாய்க்கு. ஆமாம், நான் கொஞ்சம் கஷ்டம் தானே. ரைட். கொஞ்சம் டீசலும் போட்டுப்பா. பெட்ரோல் போட்டால் டீசலும் ஃப்ரீயாக தராங்க. அப்படியா? சேர்த்து போடுங்க, ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும். ஸ்பீடாக போகுமா? அப்போ சரி, பறக்குமா? அப்போ போட்டுருங்க. இது ஒரு 2 ரூபாய்க்கு போடுங்க. 2 ருபீஸ்? எஸ், 2 ருபீஸ். 2 ருபீஸ் சேஞ்ச் இருக்கா? ஜிபே பண்ணிடுறேன். ஐயோ, அவ்வளோ ருபீஸ் சேஞ்ச் இல்லையா? என்னங்கப்பா நீங்கள்
இந்த மாதிரி எல்லாருமே 2 ருபீஸ் ஜிபேனா நான் என்னங்க பண்றது? என் முதலாளிக்கு எப்படி நான் பதில் சொல்றது? நான் இந்த பெட்ரோல் பங்க்குக்கு 2 ருபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. முதலாளி எங்க தூங்குறாரு பாருங்க. ஆமா எல்லாத்தையும் உடைச்சிட்டு தூங்குறாரு. நீட் வேற ஒர்க் ஆகல. ஆத்ரா அவுட். நான் கூட யாராச்சும் அடிக்க தூக்கலாம்னு நினைச்சேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாது. நல்லா பாருங்க. ஆனது ஆச்சிக்காரு. தண்ணி பிடிக்க ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு எடுத்து போயிட்டு ஐயோ இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? ஐயோ என்னெல்லாம் பண்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறான். இப்ப என்ன அந்த பக்கம் அதுவும் இருக்குதா? உங்களுக்கு எதனா பெட்ரோல் போடணும்? ஐயோ வேணாங்க, உயிர் வாழணும் இன்னும் கொஞ்ச நாள். எனக்கு பெட்ரோல் நான் நைட் டைம் ஏற்றிக்குவேன். போலாமா? பெட்ரோல் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்பும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதான் கிளம்பும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதாவது நல்லா போகும். ஐயோ ஓகே, ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் கிடையாது, ரொம்பவும் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒருத்தன் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கான். என் கூட ஒருத்தன் வந்துட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் அவன். ஸோ தடா ஃபால்ஸ் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து வற்புறுத்தி என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் தான் வந்து ஸோ இதை இங்கே போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கும் அந்த வீடியோவை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டணுன்றது ஒரு ஆசை. ஸோ இவனையும் நம்ப முடியல, கூகுள் மேப்பும் நம்ப முடியல. ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ இந்த வழியில் போகும்போது பார்த்தோன்னா வந்து மனசுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ கிராமத்தோட ஃபீல் பயங்கரமாக இருக்குது. பட் என்னென்னா ஒரு விஷயம், இந்த வழியெலாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது இந்த வழியெலாம் வந்த மாதிரி எனக்கு சுத்தமாகவே தெரியல. பட் என்னென்னா மேப் அப்படி தான் காட்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான். பட் இருந்தாலும் போவோம். ஆனால் அப்போ வரும்போது எப்படின்னா வந்து ஸோ நிறைய தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு அட்ரஸ் கேட்கறதும் சரி, ஒரு சாப்பாடு வாங்க சரி, எனக்கு சில விஷயங்கள் சிரமமாக இருந்தது. ஸோ அப்போ என்கிட்ட காசு வந்து கம்மியாக இருந்தது, ஜிபே தான் வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஜிபே வச்சுக்கிட்டே வந்து ஸோ கேஷ் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டுது, அவங்க பேசுறது நம்மளுக்கும் புரிய மாட்டுது. ஸோ அப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு சிரமமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் இங்கே தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கடைகளும் பார்த்தோன்னா தமிழ் நேம்ஸ் இருக்குது. ஸோ விசாரிக்கும் போது கேட்டால் வந்து ஸோ சென்னையில் தான் இருந்தேன், சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து இங்கேயும் ஒர்க் பண்ணுறது போது அது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. பட் ஓகே நம்ம தடா வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து வழி கேட்டுட்டு போக போகிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு 1 hour எனக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. நான் சொன்னேன்ல ஒரு இடம் போன மாதிரி எனக்கு தெரியலன்னு. ஸோ மேப்பை எனக்கு அப்படி வந்து ஒரு 8 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டிச்சு. எனக்கு ஏன் அப்படி காட்டிச்சு எனக்கும் ஒன்றும் புரியல. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் மேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு ஆட்டோக்காரன் கிட்டங்களை வந்து இல்லை வழியில் யாருனா போனாங்கன்னா அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டு ப்ராப்பராக வாங்க. இந்த வழியில் தான் போகணும். இது பார்க்க ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி தெரியுது. ஸோ இந்த வழியில் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து தடா ஃபால்ஸ் போயிடலாம். ஸோ யாரும் இந்த டைம் இந்த மாதிரி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வேஸ்ட்டு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வந்து எங்கேயும் சுற்றிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ நானும் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் போட்டு வைக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்களும் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து லாங் ட்ரைவ் பண்ணணும் ஆசையாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி போக முடிஞ்சால் போங்க. சப்போஸ் இல்லைனா முடியலனா வந்து கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா வந்து ஸோ இங்கே போகிறதும் இல்லாமல் இதுக்கும் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட போனால் வந்து ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறோம் நம்ம வந்து ஸோ நம்ம அங்கேயும் டயர்ட் ஆகிடுவோம். ஸோ ஒரே ஆளாக வந்து நம்ம வந்து 100 கிலோமீட்டரும் இப்போ வண்டி ஓட்டிட்டு அங்கேயும் போய் நடக்கணும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 பேருக்கு டிரைவிங் தெரிஞ்சால் வந்து ஸோ மாற்றி வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தோன்னா வந்து இன்னும் பார்த்தா அந்த இடத்துல நடக்கிறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பல்சரி வந்து அதுமாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஓகே இப்போ நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ என் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு வரான். ஸோ அவனை ஓட்ட சொன்னான்னா எனக்கு வந்து ஸ்கூட்டி தான் ஓட்ட தெரியும், எனக்கு பைக் வந்து நான் ஓட்டுவேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்து கீர் நீ தான் போடணுன்றான். நான் என்ன பண்ணுறது நான்? நல்ல வேலைங்க, தெய்வம் மாதிரி வந்தாருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு லெமன் சோடா குடிக்கணும் இல்லை தண்ணி குடிக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து எதிரிலே வந்துட்டார். ஸோ நல்லா இருக்குது. சாங்கு கேட்டிங்களா, தெலுங்கு சாங்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோன்றது இதுதான் ஒரு அடையாளம். பட் காப்பி ரேட்டு போடுவானான்னு தெரியலையே.
ஃபோட்டோவில் பார்த்தீங்களா மில்கி ராஜா. ஸோ ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் காமெடியாக இருக்குது அந்த ஃபோட்டோவை பாருங்களேன். சரியான வெயிலுங்க. நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி வந்து லாங் ட்ரைவ் போகணும், ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கம்பல்சரி வந்து சேஃப்டியாக கிளம்புங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடிக்கிற வெயில் ரொம்ப கஷ்டங்க. அடிக்கிற வெயிலை விட காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஹீட்டாக வருது சரிங்களா. ஸோ அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டோ இல்லை வந்து டிஷர்ட்டோ வந்து நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கை க்ளோஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போனால் வந்து ஓரளவு நம்ம வந்து ஸோ அந்த வெயிலோட தாக்கத்தும் அந்த அனல் காற்றும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நானும் பார்த்தோன்னா வந்து கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ கேப் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டனால தான் என்னால் போக முடியுது. ஸோ ஹெல்மெட் போட்டால் என்ன ஆகுதுன்னா வந்து ஸோ ரொம்பவும் பார்த்தோன்னா வந்து ஸ்வெட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் அந்த ஹெல்மெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஓகே. ஸோ நம்ம வந்தாச்சு. இது வந்து பார்த்தோன்னா வந்து தடா ஃபால்ஸ். இது வந்து சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அகைன் எல்லாருமே நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டில் போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தோன்னா மண் பறந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வழியில் வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஹெல்மெட்டோ இல்லை வந்து மாஸ்க்கு கம்பல்சரி போடுங்க. இல்லைனா வந்து ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மண் பறக்கத்தில் ஃபுல்லாக வந்து அந்த வண்டி மேலே ஃபுல்லாக அந்த மண் தான் இருக்கும். கம்பல்சரி வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து கம்பல்சரி டிக்கெட் வந்து டோக்கன் போடணும். ஸோ நம்மளுக்கு எப்படினா வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வண்டிக்கும் பார்த்தோன்னா வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. சாப்பாடு, வாட்ரு மெயின் இம்பார்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்காது, நம்ம தான் வாங்கிட்டு போகணும். இங்கே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் வந்து வெறும் கூல்ட்ரிங்க்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்பல்சரி வாங்கிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த சாப்பாடுக்கும் பார்த்தோன்னா வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் எதனா பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் எதனா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வந்து கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கு ஒரு டோக்கன் போடுவாங்க. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கும் பார்த்தோன்னா அது எதுக்கு போடுறேன்னு பார்த்தோன்னா வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கவர் எடுத்துன்னு வந்து அவங்கக்கிட்ட காட்டினா வந்து அந்த 50 ருபீஸ் வந்து மறுபடியும் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே யாருமே பார்த்தோன்னா வந்து திருப்பிலாம் வந்து கொடுக்குறதில்ல. அந்த கவரும் எதுவும் எல்லாமே உள்ளதாக வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது லாபமாக தான் இருக்குது. காருக்கெலாம் வந்து 300 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ ஆட்டோக்கெலாம் வந்து பார்த்தோன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ பெரிய வண்டி அப்படின்னா வந்து ஒரு 500 ருபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ கார் பார்க்கிங் பார்த்தோன்னா வந்து நல்லாயிருக்கு. பைக் பார்க்கிங்லாம் வந்து ரொம்பவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம். அதுதான் ஒரு நம்மளுக்கு பெரிய சேலஞ்சு இல்லைங்களா. ப்ரொஃபஷ்னல் கேமரா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம போகிற வழி. நான் போன வாட்டி வர ஒரு வாரம் போது பார்த்தோன்னா வந்து கீழே அவ்வளோ வாட்டர் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நடக்க ஆரம்பிப்போம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் வழி. இந்த வழியாக போனால் தான் வந்து நம்ம ஃபால்ஸ் அடைய முடியும். ஸோ ஓகே, நீங்கள் போகும்போது பார்த்தோன்னா வந்து கம்பல்சரி வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிடுங்க. சாப்பாடு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, வாட்டர் பாட்டில் வாங்கிடுங்க. ஸோ நம்ம போகிற ஸ்ட்ரைட் வழியிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒவ்வொரு வழியும் இந்த மாதிரி வந்து லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா வந்து அந்த கீழே லெஃப்ட்டில் பார்த்தோன்னா வந்து நிறைய ஸோ ஓட மாதிரி இருக்கும். தண்ணி வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ அந்த இடத்துல வந்து போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ ஃபேமிலியும் சரி லவர்ஸும் சரி அந்த ஓரத்தில் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் தண்ணி வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக போகும், இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சில இடத்துல அதிகமாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே கம்மியாக தான் இருக்குது. நம்ம போக தான் வந்து பார்த்தோன்னா வந்து சில இடத்துல அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த உரம் தான். ஸோ இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட பார்த்தோன்னா வந்து ஸோ நம்ம பாடியே போகலாம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா வந்து ஸோ ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க இந்த உரத்துலாம் பார்த்தோன்னா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து அந்த மெயின் வழியை நம்ம வந்து போக ஆரம்பிச்சிருவோம். இங்கேயும் பார்த்தோன்னா வந்து சில பேர் என்ன வந்துன்னா வந்து சமைக்கிறாங்க. அதுதான் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். உள்ளே வந்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா வந்து இங்கே ஒரு பர்சன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உட்காந்து
உட்காந்துக்கிட்டு வந்து அவர் வந்து அழகாக வந்து காய்கறி வெட்டிகிட்டு இருக்காரு. ஸோ காய் வெட்டிகிட்டு இருக்காரு. தக்காளியா? ஓ சூப்பர். ஸோ அந்த ஓரத்தில் பார்த்தோன்னா ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அகைன் நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தோன்னா மெயின் வழி. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போவோம். அதுலேருந்து போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரொம்ப வந்து அவங்களாம் வந்து ரொம்பலாம் டீப்பாக உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்தவங்களாம் எப்படின்னா வந்து ரொம்ப டீப்பாலாம் உள்ளே வரமாட்டாங்க. இங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேயே தண்ணி இருக்கும்போது இங்கேயே ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து 2-3 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். அங்கே தான் வந்து மொத்த ஊரே குளிக்கும். அங்கே தான் ஸோ எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களும் சரி, ஸோ ஃபேமிலியும் சரி, எல்லாமே பார்த்தோன்னா வந்து அங்கே தான் எல்லாருமே குளிப்பாங்க. ஸோ அதை நோக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் மாரி அவங்களுக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ எல்லாருமே அதுக்கு தான் போகிறாங்க. இப்போ ரிட்டன் வந்து இவங்களாம் வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா வந்து கொஞ்சம் வந்து வெயிலாக தான் இருக்குது. ஸோ நடந்து போகிற பாதை எல்லாமே பார்த்தோன்னா ரொம்பவும் வெயிலாக தான் இருக்கும். ஸோ போய்தாகணும், ஒரு வழி கிடையாது. ஓகே, நான் சொன்ன அந்த ஸ்விம்மிங் பூல் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தா வந்து இங்கே தான் மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து குளிப்பாங்க. ஸோ முடியாதவங்க வந்து இங்கே தான் வந்து குளிப்பாங்க. ஸோ முடிகிறவங்க வந்து பார்த்தா வந்து மேலே வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃபேமிலி குழந்தைங்க ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா வந்து எல்லாருமே இங்கே தான் குளிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு சில பேர் இப்படியும் கிளம்புறவங்களும் இருக்காங்க. இல்லை வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஸோ ஜாலியாக வந்து சுற்றிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்துடும். ஸோ அதுமாதிரி தான் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நம்ம பயபுள்ள இறங்கிட்டார். ஸோ ஷர்ட்லாம் கழட்டிட்டான். ஸோ குளிக்க போகிறான்னு சொன்னால் சரி குளிச்சுட்டு சீக்கிரம் வாட, நம்ம வேறு மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நகைன் வேறு ரொம்ப தூரம் வேறு நம்ம போகணும் வேறு. ஸோ மெயின் ஸோ நம்ம என்ன தான் வந்து தண்ணியில் குளித்தாலும் தண்ணி வந்து தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து தண்ணி பாட்டில் பெருசாகவே வாங்கிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப எடுக்கும், மூச்சும் அதிகமாக வாங்கும். தண்ணி மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்தாலும் சில தூரம் வந்து பார்த்தோன்னா வந்து வெயிலில் தான் நம்ம நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஓகே, கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து இந்த தண்ணியை தாண்டி நம்ம வந்து ஸோ ரைட் ஹேண்ட் சைடாக வந்து நம்ம வந்து நடந்து போகணும். இங்கேயும் பார்த்தா வழியில் வந்து குளிச்சுட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. பார்த்தோன்னா நம்ம அப்படியே கடந்து போக வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். நிறைய பாறைகள் இருக்கும். ஸோ பாதையே கிடையாது, ஒன்லி பாறை தான். அந்த பாறை மாடியே எகிரணும், தாவணும், குதிக்கணும், எல்லா வேலையும் நம்ம வந்து அந்த வழியில் தான் நம்ம பண்ணணும். இப்போ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல சொன்னோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வெயிலில் வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஓரளவு பார்த்தோன்னா வந்து நம்ம மரம் செடிக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டு இருக்கோம். பாதை இருந்தால் பரவாயில்ல, பாறை தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து வரும்போது வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நடுவில் வரும்போதே வந்து சில இடத்துல தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கேயே வந்து சின்ன சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படியே ரவுண்டாக அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கேயே வந்து தண்ணியிலே உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்னு பார்த்தோன்னா வந்து இங்கே குரங்குலாம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கையில் வச்சுருந்தா வந்து பிடுங்கிட்டு போயிடும். அதனால் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வர வழியிலே வந்து பார்த்தோன்னா வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க. கையிலலாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். கையில் சாப்பாடு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த பாறையெல்லாம் ஏற முடியாது. பாருங்கள், இதுதான் வந்து ஸோ வழி இது மாதிரி தான் போகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா பேசிக். ஓகேங்களா, உள்ளே போக ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம உட்காந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஐஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுலாம் போனாட்டி வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தது. இல்லாட்டி ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸ்டார்ட்டா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இனிமேல் தாங்க டேஞ்சரான விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்பவும் டஃப்பாக இருக்கும். சின்ன சின்ன பாறைகள் இருந்ததெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ வந்து பெரிய பெரிய பாறைகள் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும். ஸோ அதை ஏறுறதுக்கு ரொம்பவும் டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ராப்பராக வந்து செப்பல் எதனா போட்டிருந்தீங்கன்னா வந்து நல்லா வந்து க்ரிப்பான ஒரு செப்பல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஸோ செப்பல் இல்லாமல் வந்து வெறும் காலில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சேஃபாக இருங்க. கண்டிப்பாக மேலே ஏறும்போது கால் வழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அதை பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் வந்து கடந்து போகணும் மேலே. இல்லை
அவன் கையில் பாருங்கள், கையில் சாப்பாடு வச்சுருப்பான். அந்த சாப்பாடு வந்து பார்த்தோன்னா வந்து மேலே போய் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த சாப்பாடுக்கு வாய் இருந்தால் கூட அழுதுருக்கும். ஏன்னா வந்து ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், அது எவ்வளோ தூரம் வரும் கையிலேயே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பான். அது சாப்பிடவே மாட்டான் லாஸ்ட் வரையும். ஸோ இன்னும் வந்து பசி வேறு எடுக்குது வேறு அதிகமாக வந்து. ஏன்னா நம்ம நடக்க வந்து ரொம்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். கம்பல்சரி வந்து வாட்டர் பாட்டில் வச்சுங்க. பத்தாது, தண்ணிலாம் எடுத்து வந்து கம்பல்சரி பத்தாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப நடப்பீங்க, அதனால் வந்து ரொம்பவும் தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ தண்ணி வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ மேலே ஏறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. இந்த கொம்பு இருக்குது, இந்த கொம்பில் காலை வச்சு மேலே நம்ம ஏறணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகிற வழியெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வேறு வழியில் இப்படி தான் கடந்து போகணும் நம்ம. ஸோ கொஞ்சம் விட்டால் நம்ம கீழே போய் விழுந்துருவோம் இல்லைங்களா. கொஞ்சம் சேஃபாக நம்ம இது பண்ணணும் இல்லைங்களா. ஸோ செப்பல் போட்டால் செப்பல் வந்து சரி எங்கே அது வலிக்கு விழுந்துருப்போ சொல்லி தான் நம்ம வெறுங்காலில் வந்து நம்ம மேலே ஏறுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் வந்து இங்கெல்லாம் வந்து சில விஷயம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. சரி, அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் துருன்னு இருக்கிற பசங்க, அந்த மாதிரி பசங்க தான் வந்து இது உள்ளே நல்லா இன்னும் டீப்பாக உள்ளே வராங்க. சில பேர் வந்து ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ இதுவரையிலும் யாரும் வரது கிடையாது. ஸோ அங்கேயே பாதியிலே குளிச்சுட்டு அங்கேயே வந்து போயிடுவாங்க, அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா வந்து நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இருக்குது. இதுவரையும் வந்துட்டு ரிட்டர்ன் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது தாண்டி ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குது, நம்ம அங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், தண்ணி அழகாக ஓடிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ். ஸோ இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு பாறைகளும் ரொம்பவும் பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனால் மண்டியில் தான் அடி போயிடும். ஸோ பார்த்து போங்க, கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ எதுவுமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. எனக்கு 2 முன்னாடி வலிக்கு விட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் வழியே இது தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போயிட்டே நடந்துனா வந்து இந்த மாதிரி தான் தாவணும், எகிறணும், குதிக்கணும். இந்த விஷயம் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஸோ ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். நம்ம எப்படி ஏறுறாங்க பாருங்கள். ஸோ என்னால் வந்து முடியல, நான் உட்காந்துட்டேன். சரி நீ போய் பாரு, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு அவனை அனுப்பியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு தான் நம்ம சொல்லுவான். ஆனால் இருந்தாலும் கஷ்டம் தான், வேறு வழியில் போய் தான் ஆகணும். ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேமரா வந்து ரொம்பவும் ஷேக் ஆகும். ஏன்னா வந்து நான் கையில் கேமரா வந்து ஹேண்டில் பண்ணல. ஸோ என்னோடய செஸ்ட் மவுண்ட் வச்சுட்டு நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ மோஸ்ட்டாக வந்து கை இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பாறையை பிடிச்சி மேலே ஏறணும் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து கையிலலாம் வந்து கேமரா நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் ஷேக் ஆகும், கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சாப்பாடு வச்சுட்டு படுற பாடு இருக்குது. சாப்பிட்டு போகலான்னு சொன்னால் கேட்கவே மாட்றான். என்ன பண்ணுறது. ஸோ நம்ம போய் தான் ஆகணும் மேலே. ஸோ இப்போது பார்த்தோன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. லேட் பண்ணால் வந்து ஸோ இங்கே வந்து அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இங்கே டைமிங் எப்படின்னா வந்து மார்னிங் 8 to வந்து 4 o'clock வரையும் தான் இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்து உள்ளே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, இந்த இடம் பாருங்கள். ஸோ தண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக வரும் தண்ணி. பார்த்தோன்னா இதுவும் ஃபால்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் நடந்து வந்து இது வந்து பார்த்தா இதுதான் எண்டு இல்லைங்களா. இதுவரை தான் வந்து நிறைய பேர் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வீக்கெண்ட்லாம் வந்தீங்க அப்போல்லாம் வந்து நிறைய தண்ணி ஓடுதுன்னா வந்து இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபைனல், இதுதான் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா. இப்போ நான் வந்து டைம் எப்படின்னா வந்து மண்டே வந்திருக்கேன். ஸோ தண்ணி அவ்வளோ இல்லை அப்படின்னும் போது ஸோ நாங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து இதுலேருந்து கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் நெட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாறையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓன் ரிஸ்க் தான். இதுக்கப்புறம் மேலே போகிறது எல்லாமே ஓன் ரிஸ்க் தான். ஸோ இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இப்போவே எங்களால் முடியல, பட் இருந்தாலும் வந்து ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம மேலே இன்னும் போய் ஸோ அதை என்ஜாய் பண்ணாமல் நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் யாரும் மேலே ஏற மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்பவும் டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனால் வந்து அங்கேருந்து உருண்டுனே தான் கீழே வந்து விழுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாறையிலும் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்பவும் பார்த்தோன்னா வந்து இன்னும் மூச்சும் அதிகமாக ஆகும். நம்ம மேலே ஏற வந்து மூச்சு ரொம்ப அதிகமாகும். நான் போன வாட்டி வரும்போது பார்த்தோன்னா இந்த இடம் வரையும் தான் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண முடியல. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ தண்ணி வரும், அவ்வளோ தண்ணி கொட்டும். ஸோ இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ வந்து நான் வந்த டைம்னால் வந்து இப்போ வந்து என்னால் மேலே ஏற முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து தண்ணி இருக்கா நம்ம இன்னும் செக் பண்ணி போய் பார்ப்போம்.
இந்த டீம் பார்த்தோன்னா வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒன்றா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த ஃபீமேல் பார்த்தோன்னா வந்து இவங்களாலும் வந்து மேலே வர முடியாமல் தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ மேலே தூக்கி ஹெல்ப் பண்ணோம். ஏன் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு பாறைக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். அந்த கொம்பு மேலே ஏறி தான் வந்து அவங்களால வர முடியும். ஸோ மேலே யாருனா பாய்ஸ் யாருனா இருந்தால் தான் அவங்க வந்து கை பிடிச்சி தூக்கி விட முடியும். இல்லைனா வந்து அவங்களால மேலே ஏறவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபீமேல் வந்தீங்கன்னா வந்து கூட வந்து ஒரு பாய்ஸ் இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஸோ கொஞ்சம் மேலே வந்து சேஃப்டியாக மேலே ஏற முடியும். இல்லைனா ரொம்பவும் கஷ்டம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஸோ சவுண்டு நல்லாவே கேட்குது. ஸோ பக்கத்தில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. பக்கத்தில் தண்ணி கொட்டுற சவுண்டு கேட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகணும். ஓகே, ஸோ நம்ம வந்தாச்சு. இந்த ஃபால்ஸ் வரத்தம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் மேலவும் போகணும். ஸோ அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கீழே வந்து பார்த்தா வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் தெரியும். ஆனால் வந்து பார்த்தோன்னா கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக பார்த்தா வழுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அதுதான் ஃபால்ஸு. ஸோ நம்ம கீழே இறங்கி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரனா வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மூச்சும் வாங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கூட யாருனா ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கூட்டிகிட்டு வரீங்கன்னா வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டமான இடம் இது, ரொம்ப ரிஸ்க்கான இடம் வேறு. ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ மேலே கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தினாலும் வேறு லெவலுங்க. ஏன் பார்த்தா வந்து வாட்ரு வந்து அவ்வளோ சின்னஸுங்க. ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல குளிக்கிறோன்னும் போது வந்து வேறு லெவல் அது ஒர்த்து தாங்க. ஆனால் என்னென்னா வந்து நம்ம நடக்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ நடாது இவ்வளோ தூரமான நம்ம யூடியூப்பில் பார்க்க வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துரும். ஸோ இந்தமாரி பிளேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கணும். ஆனால் நடக்கும்போது தான் இங்கே தெரியும் டவுசர் கிளியோன்னும் போது இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா வந்து ரிஸ்க் எடுத்து தான் வரணும், வேறு வழி கிடையாது. வந்தால் சீக்கிரமாக வந்து ரொம்ப நேரம் குளிங்க. ஏன்னா வந்து ஸோ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சீக்கிரமாக போயிடாதீங்க. ஏன் பார்த்தோன்னா வந்து எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா வந்து. ஸோ நம்ம வெளியே போகணும் அப்படின் போது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு
அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக உள்ளே வந்து இங்கேருந்து குளிச்சுட்டு ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபால்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு சின்ன சம்பவம் ஆகிடுச்சுங்க. ஸோ இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஆவலாக வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்குண்டான டீட்டெயில் வந்து இப்போவே சொல்லிடுறேன். தண்ணி வந்து ரொம்பலாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ குளிக்கிற அளவு வந்து இருக்குது. பட் என்னன்னா வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கனால வந்து கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வீக்கெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா கஷ்டம் தான். வீக்கெண்ட் இல்லாமல் டைம் வந்துன்னா ஓகே. நீங்கள் வர அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தினா வந்து எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் இல்லாமல் பிளான் பண்ணிங்க. உள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்விம்மிங் பூலாக இருக்கும். அதுலேயும் தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்ல வரேன்னா வீக்கெண்ட் இல்லாமல் டைம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே என்ஜாய் பண்ணி குளிக்கணும்னா வந்து நீங்கள் டீப்பாக உள்ளே வந்தால் தான் அது முடியும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் வந்து அடுத்த ஃபால்ஸ் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன் பார்த்தா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அவனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு உண்டான சேஃப்டி கிட்டு எதுவும் அவன் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டான். ஸோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன்னா கண்டிப்பாக மேலெலாம் கூட்டின்னு போகாதீங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னு பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு வெளியும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்பவும் கஷ்டம். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. ஸோ அவனை வேறு நான் ஹாஸ்பிட்டல் வேறு கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.